ஹே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்ட் பார்த்தீங்கன்னா சீசன் 2 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 எபிசோடு விட்டுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா 1 hour கிட்டே இருக்குது. ஸோ சீசன் 1 பார்த்தீங்கன்னா நம்ம மேங் வந்து சின்ன பையனாக இருப்பான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டான். ஸோ இருக்கிற எல்லா கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்க. ஸோ சீசன் 1 பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏர் பெண்டரை கற்றுருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பெண்டரை கற்றுருப்பார். இப்போ நம்ம சீசன் 2 பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா எர்த் பெண்டை வந்து கற்றுறதுக்காக ஒரு பயங்கரமான ஒரு டீச்சரை தேடி வந்து நம்ம ஹேங் வந்து அவரும் டீமும் வந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ போகிற வரலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அகதிகளாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம ஹேங் ஒரு டீம் பார்த்தீங்கன்னா அகதிகை காப்பாற்றி ஸோ அவங்கள பத்திரமா ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகலாம் சொல்லி கூட்டின்னு போகும்போது தான் நமக்கு ஒரு ஹேங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்ப்பாரு. அதான் பிளைண்ட் பெண்டர். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு பிளைண்ட் பெண்டர்லாம் பண்ணி வெளியில் அடித்து போகிறதுக்கப்புறம் நம்ம ஹேங் முடிவு பண்ணிடுவார். ஸோ இவர் தான் நம்ம இதுமாரி நம்மளோட டீச்சர் சொல்லி நம்ம ஹேங் என்ன பண்ணுவார், அந்த பொண்ணை தேடி போவார். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணையும் பார்த்தீங்கன்னா இவர் எதிரில் வந்து நின்றோம் நம்ம ஹேங் எதிரில். ஸோ ஃபைனலாக நம்ம ஹேங் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கெஞ்சுவார். இது மாதிரி எனக்கு வந்து இந்த எர்த் பெண்டை கற்றுக் கூட சொல்லி கேட்கும்போது அவன் மறுத்துருவா. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங் வந்து அந்த எர்த் பெண்டை பார்த்தீங்கன்னா அவன் மூலியமாக கற்றுக்க ஆரம்பிச்சுவார். நாங்கள் ஒரு டீம் பார்த்தீங்கன்னா நம்ம எர்த் பெண்டர் அந்த மிகப்பெரிய அந்த ராஜ்யத்துக்கு போவாங்க. ஸோ ஃபயர் நேஷன் பார்த்தீங்கன்னா